இவன் கண்டுபிடிப்பு வந்து இந்த சைக்கிளில் தான் இருக்குது. ஆக்சிலேட்டர் இருக்குன்னா வண்டி ரெண்டாகும், இப்படி விட்டுட்டா வண்டி ஆஃப் ஆகி வரும். அவங்க மெனக்கெட்டு இந்த பையனை சுதந்திர தினத்தில் அங்கேயும் கூட்டிகிட்டு போய் நகராட்சி கூட்டிகிட்டு போய் கௌரவப்படுத்தினாங்க. போன வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா நாங்கள் ஃபுட்பாலில் வந்து ஸ்டேட் வந்தோம், சூப்பர் சீனியர் பிரிவில் ஸ்டேட் அடித்து ஸ்டேட்டில் 4 டிஸ்ட்ரிக்டை ஜெயித்தோம். டோர் லாக்கில் வந்து பாஸ்வேர்டு போட்டால் எப்படி ஒரு டோர் ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி சைக்கிளுக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டால் சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருந்தோம். இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறைய இடத்துலேருந்து வரவேற்பு வந்துச்சு. நிறைய பேர் வந்து செஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு செஞ்சு தாப்பா. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுலை விளாக்ஸ். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் திறமைங்கிறது ஆழ்கடலில் மூழ்கி இருக்கிற முத்துமாய் தாங்க. அதை நம்ம மீனவர்கள் நீச்சல் அடிச்சுட்டு போய் உள்ளே இருக்கிற சிப்பியை வெளியே எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கிற முத்தை எடுத்து வெளியே காமிச்சா தான் அந்த முத்தோட மதிப்பே தெரியும். அதை மாதிரி தான் இந்த காலத்து திறமைசாலிகள் நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் மீடியாக்கள்லாம் வந்து வெளியே கொண்டு வந்து காட்டினா தான் அவங்களோட திறமையை வெளிப்படும். ஸோ அது ரிலேட்டடான கான்செப்ட் தான் நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீடியா நெட்வொர்க், குத்துக்கல் இருக்கிற ஸ்மார்ட் மீடியா நெட்வொர்க் அப்படி வெளியே தான் நம்ம இருக்கிறோம். இங்கே வந்து நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து ஒரு புது விதமான கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறான். அவன் படிக்கிறது என்னமோ 10th தான், ஆனால் அவன் கண்டுபிடிச்சிற விஷயம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். பொதுவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா படிப்புக்கும் திறமைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கு ஒரு உதாரணமாக தான் இவன் இருக்கிறான். இவன் படிச்சுட்டு இருக்கிற டியூஷனும் நம்ம படித்து வளர்ந்த ஆளான டியூஷன் தான் செய்திராம் முகமதின் அகாடமி. இதுக்கு முன்னாடி தான் நம்ம நின்று பேசிட்டு இருக்கிறோம். இவனோட திறமையை வெளி உலகத்துக்கு காட்டணும், இவன் மற்ற பசங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த கண்டென்ட்டை நான் வந்து எடுத்து பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுதான் நம்ம தம்பி, பேர் வந்து சுல்தான் அப்துல் காதர். இவன் படிக்கிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். இவன் கண்டுபிடிப்பு வந்து இந்த சைக்கிளில் தான் இருக்குது. என்னடா சைக்கிள் அப்படி என்னடா கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட்டு கொடுத்த நார்மல் சைக்கிள். இதை வந்து நம்ம பையன் வந்து மோட்டர் சைக்கிளாக மாற்றிருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எல்இடி லைட்டெல்லாம் செட் பண்ணி கையிலேயே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கிறான். பெடலுக்கு வந்து வேலையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு வந்து பேட்டரியில் தான் இருக்குது, பேட்டரி அண்ட் எலக்ட்ரிக்கில் தான் இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணாங்கிறத இவங்ககிட்டே கேட்டலாம் வாங்க. சுல்தான் சொல்லுங்கள், இந்த வண்டியை வந்து நீங்கள் எப்படி ரெடி பண்ணீங்க? இந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைக்கிளை வாங்கிட்டு வந்து காசு பட்ஜெட்டு வந்து அவ்வளோவா இல்லாதனால கம்மி பட்ஜெட்டில் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்டுனால ஃபஸ்ட்டு வந்து மோட்டருக்கு கிட்ட வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பேட்ரி வாங்கினேன். அப்படி தனித்தனியாக பட்ஜெட்டு ரூபா சேர்த்து வச்சு கடைசி ஃபுல்லாக வாங்கி கடைசியில் ஃபிட்டிங் பண்ணிட்டேன். இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குதா சொல்லுங்கள். இந்த வண்டியில் வந்து ஆக்சிலேட்டர் இருக்குன்னா வண்டி ரெண்டாகும், இப்படி விட்டுட்டா வண்டி ஆஃப் ஆகி வரும். இதில் சுவிட்ச் சிஸ்டம் எதுவும் வச்சுருக்கீங்களா, இல்லாட்டி டேரெக்டாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக போகுமா? சுவிட்ச் சிஸ்டம் உண்டு, அதை ஆன் பண்ணால் தான் ஆக்சிலேட்டர் இருக்குன்னா தான் போகும். பைக் மாதிரி அப்படியே ரெடி பண்ணிட்டீங்க? பைக் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சென்ட்ரல் ஸ்கூலில் தான் நான் படித்து வளர்ந்தது. நானும் அங்கே தான் படித்தேன். சரி, ஓகே. நாங்கள்லாம் அங்கே தான் படித்து ஆளானது. சுல்தானும் அங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறான். இப்போ கரண்ட்டாக இருக்கிற அப்துல் காதர் சார் ஹெச்எம், அவங்ககிட்ட வந்து சுல்தானோட டேலண்ட்டை பற்றி கேட்டலாம் வாங்க. சார், நம்ம சுல்தானோட டேலண்ட்டை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த யூடியூப் சேனல் நடத்தி வரக்கூடிய நமது முன்னாள் மாணவர் சுலைமான் அவர்களுக்கு முதலிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், இது வந்து நம்ம ஏரியாவில் மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் அவனுடைய பேர் வந்து பரவிருச்சு. ரைட்டு, சரியா? ஏன்னா அவன் வந்து முதல்ல ஒரு சைக்கிளை ரெடி பண்ணி அந்த சைக்கிளில் ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா பேட்ரி எல்லாமே செட் பண்ணி அந்த சைக்கிளை ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிற மாதிரி செஞ்சுட்டான். இதை வந்து முதல்ல அவனுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னே தெரியாது. அவன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா சொன்னதுக்கப்புறம் தான் உடனே மேனேஜ்மெண்ட்டில் சொன்னோம். நம்ம மரியாதைக்குரிய நம்ம பள்ளியினுடைய தாளாளர் மஸ்னவி ஆஜியார், செயலாளர் நம்ம மரியாதைக்குரிய நெய்னாஜி, இவங்கள்ட்ட எல்லாம் சொன்னோம், இந்த பையன் வந்து நல்ல டேலண்டடாக இருக்கான் ஆஜியார், அவனை எப்படியாவது நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். அவங்களும் அவனுக்கு என்னென்ன அதில் தேவைப்படுதுன்னு பாருங்கள், பார்த்து நம்ம அவனுக்கு என்ன ஹெல்ப்னாலும் பண்ணுவோம், பண்ணி அவனை வந்து நம்ம நல்ல ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி கொண்டு வந்துடணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு சில உதவிகள் இதெல்லாம் பண்ணி பார்த்தோன்னா அவன் ஒரு சைக்கிள் ரெடி பண்ணிட்டான். அப்புறம் அந்த சைக்கிளை வந்து ஓட்டி காமிச்சான் பார்த்துருந்தான். ஏன்னா அதை ஓட்டி காமிச்சதுலன்னா கரெக்டாக 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அந்த சைக்கிள் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி செட் பண்ணிட்டான். அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன், எப்போ இதை வெளியிலலாம் ஓட்டிகிட்டு போயிருக்கியா அப்படின்னு. கொஞ்சம் சார் நாங்கள் 6 மணி வரைக்கும்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னா. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு லைசன்ஸ் தேவையில்லை பற்றியா? ஆமாம், ஏன்னா இந்த சைக்கிளுக்கு லைசன்ஸ் தேவையில்லை, சைக்கிள் தானே ஓட்டுறான். அதனால் அவன் பாட்டில் ஜாலியாக ஓட்டிகிட்டு போகிறதுக்கு நானும் ரோட்டில் பார்த்தேன், ஜம்முன்னு ஓட்டிகிட்டு போகிறான்.
நல்ல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதானே சார் வேணும் இந்த காலத்தில். ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் வந்து முன்னாடி மேலே வரான் அப்படின்னு சொன்னா அவனை மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஆள் வேணுமே. கண்டிப்பாக அந்த மாதிரி இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் எல்லாம் மோட்டிவேட் பண்ணோம், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்து இன்னும் புதுசாக கண்டிப்பாக. அதனால தான் அவன்கிட்ட வந்து இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்த லெவல் ஒன்றால் என்ன செய்ய முடியும், இதுக்கு அடுத்த லெவல் வேறு ஏதாவது பண்ண போறியா என்ன அப்படிங்கிறத நம்ம அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவனுடைய அடுத்த ஸ்டெப் அவன் ஏதாவது சொன்னான்னா இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வேறு ஏதாவது பண்ணி, அல்லது இதையே கமர்ஷியலாக பண்ண முடியுமா? ஆமாம், கமர்ஷியலாக பண்ணலாமா? பெஸ்ட் ஃபார் பிஸ்னஸ். ஆமாம், ஏன்னா இதில் வந்து செலவு வந்து ரொம்ப கம்மி. அதாவது ஒரு சைக்கிள் அவன்கிட்ட யாரும் வீட்டில் சைக்கிள் இருந்தால் போதும், இவன் இந்த இதை எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அது ஒரு 10 ரூபா 10,000 ரூபாய்க்குள்ள செலவாகி சரியாயிடும். ஒரு 10,000 ரூபாயில ஒரு பைக் கிடைக்கல. ஆமாம், ஏன்னா முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஹீரோ மெஜஸ்டிக்னு ஒரு பைக்கு, எம்ஐடி இல்லை அதுக்கெல்லாம் முன்னாடியா? ஆமாம், ஹீரோ மெஜஸ்டிக்கு லூனான்னு ஒரு வண்டி உண்டு. இந்த லூனாங்கிற வண்டி கொஞ்சம் கட்டையாக இருக்கும். இந்த ஹீரோ மெஜஸ்டிக் கிட்டத்தட்ட இந்த சைக்கிள் மாதிரி இருக்கும், கொஞ்சம் உயரமாக இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் சைக்கிள். ஆமாம், அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், அது சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஏன்னா இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட இவன் லூனா அந்த ஒரு ஹீரோ மெஜஸ்டிக்கு அந்த பைக் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கிறான். உண்மையிலேயே நம்ம பார்க்கும்போது அது கொஞ்சம் பாராட்டுற மாதிரி தான் இருக்குது, அது அழகாக பண்ணியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அவனுடைய இது வந்து இன்னும் மென்மேலே வரணும். அவர் வந்து வேறு ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நம்ம பக்கத்து தெரு குத்துக்கள் தெரு இருக்குல்ல, அதில் இந்த காதர் சாம்னான்னு வாப்பா பேர், அவளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தானே, சரியாக போச்சு. ஏன்னா அவங்க பையன்தான். சரியா, குத்துக்கள் தெரியல, நம்ம சுயமன்சில் பக்கத்துல தான் வீடு இருக்கு அவனுக்கு. சரி, அவனுக்கு வேண்டி துவா செய்வோம் கண்டிப்பா. இது சார்பா அவங்க செஞ்சது சார்பா ஊர் தலைவர்கிட்ட கொண்டு போனீங்களா இந்த விஷயத்தை? ஏன்னா நம்ம ஊர்ல புதுசா கண்டிப்பா அது செய்யாம இருப்போமா? அது நம்ம நகராட்சி தலைவர் நம்ம தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த இலவச சைக்கிள் கொடுக்கறதுக்காண்டி ஒரு ட்ரிப் கூட்டிருந்தோம். சரி, ஏன்னா அதுல வந்திருந்தாப்புல அது மாதிரி சுதந்திர தின நிகழ்ச்சி, இதிலெல்லாம் வந்து நம்ம அவனை கௌரவப்படுத்தணும். ஏன்னா நம்ம முத்துஹாஜி இருக்கிறாங்கல்ல, நகராட்சி தலைவர் இருப்பார்ல, நகராட்சி தலைவர் வந்து வந்தாங்க. அவங்க மெனக்கெட்டு இந்த பையனை சுதந்திர தினத்தில் அங்கேயும் கூட்டிகிட்டு போய் நகராட்சி கூட்டிகிட்டு போய் கௌரவப்படுத்தினாங்க. மாஷா அல்லாஹ். ஏன்னா நல்ல ஒரு விஷயம். ஆமாம், அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, படிப்புக்கும் திறமைக்கும் இதே கிடையாது, சம்மந்தமே கிடையாது. திறமைங்கிறது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் அது இறைவன் கொடுக்குறது, டேலண்ட்டுங்கிறது. அதை சார் சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அது தனக்குள்ளே இருக்கிற திறமையை வந்து நமக்குள்ளேயே வச்சுக்காம வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணுமே, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு. வெளிப்படுத்தினா தான் அவங்களோட டேலண்ட் வந்து வெளியே தெரிய வரும். அது இதை மாதிரி தான் நம்ம ஸ்கூலில் எந்தெந்த பிள்ளைகளுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக. இப்போ அதுக்கப்புறம் கூட ஒரு மாவட்ட அளவில் கலை திருவிழான்னு ஒன்று நடத்துனாங்க தமிழக அரசுனால. அதில் தூத்துக்குடி மாவட்டத்து சம்மந்தமாக ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் வச்சு இந்த போட்டிகள்லாம் நடைபெற்றது. இன்ஃபன்ட் ஜீசஸ் காலேஜில் வச்சு தூத்துக்குடியில் நடைபெற்றது. சரி, அதில் நம்ம பிள்ளைகளோ பங்கெடுத்தானுவோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி, இந்த ஃபோட்டோ புகைப்படம், ஆமாம் எல்லாம் உங்கள் ஃபீல்டு தான் சரியா. புகைப்படம் எடுத்ததில் இந்த அகமது ஜலீல் முஹைதீன் அப்படிங்கிற பிள்ளை சரியா, தைக்காத்தர் பிள்ளை தான், நம்ம பிள்ளை தான். வாப்பா கூட நம்ம ஸ்டூடெண்ட் தான். ரைட்டு, சரியா. அப்பாவும் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, மகனும் ஸ்டூடெண்ட்டு. திறமை வந்து இப்போ மகனுடைய திறமை வெளியே கொண்டு வந்துச்சு. சரியா, கொண்டு வந்துட்டோம். ஏன்னா புகைப்பட தொழிலில் வந்து அப்படியே ஒரு நேச்சரான ஒரு ஃபோட்டோ. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 1/2 hour டைம் கொடுக்குறாங்க. இந்த பிள்ளைகள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வரணும். இவன் அப்படியே அந்த வெளியில் அது காட்டு பகுதி தான், அதில் போய் அப்படியே ஒரு தேனி வந்து ஒரு மலரில் ஒரு பூவில் அப்படியே உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ சூப்பராக நேச்சுரலாக எடுத்திருந்தான். ஸோ அதனால் அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் ஆகி அவன் மாநில அளவில் போட்டிக்கு வந்து போயிட்டான். மாஷா அல்லாஹ். ஏன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் இந்த நோட் புக்குக்காக இருக்கட்டும், மற்ற கேலண்டர்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உண்மையில் அதை பார்த்தோன்னா அதை போடலாம். அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த போட்டியில் மெல்லிசை பிரிவுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த கலை இலக்கியத்தில் மெல்லிசை பாடல், அதில் நம்ம பள்ளிக்கூடத்தை சேர்ந்த பையனும் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிட்டான். சார் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா கலைகளையும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்துகிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறப்ப. ஆமாம், அது அந்த பையன் பேர் கூட KSL சுல்தான். அவரும் சுல்தான் தான், அவனும் குத்துக்கள் தெரு தான். என்னன்னு தெரியல, எல்லாமே குத்துக்கள் தெருல இருந்து பிள்ளைகளோ வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து ஸ்டேட், அதாவது டிஸ்ட்ரிக்டில் ஜெயிச்சாச்சு, ஃபஸ்ட் அடிச்சாச்சு. இப்போ மாநில அளவிலான போட்டி வந்து நடைபெறும் கூடிய விரைவில். அதுக்கு செலக்ட் ஆகிருக்கான் மெல்லிசை பிரிவில். இது போக செவ்வியல் இசைன்னு ஒன்று வச்சாங்க. அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செகண்ட் அடித்தான். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செகண்ட் செவ்வியல் இசையில். இது போக என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைகளோ அந்த 9th 10th படிக்கிற பிள்ளைகளோட பிரிவில்
அதாவது தப்ஸு பிற வகை நடனம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. அதில் இந்த தப்ஸு வருது. சரி, அதில் நம்ம பிள்ளைகளோ மாஷா அல்லாஹ் சூப்பராக பண்ணி அதையும் டிஸ்ட்ரிக்ட் ஜெயிச்சிட்டாங்க. மாஷா இதெல்லாம் வந்து நாங்கள் படிக்கிற காலத்தில் கிடையாது. மாஷா அல்லாஹ் சார் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி பக்காவாக சூப்பராக கொண்டு வந்துருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம் கேட்கறதுக்கு நமக்கு. அதே மாதிரி லாஸ்ட் இயர் போன வருஷம் எடுத்துக்கிட்டோன்னா நாங்கள் ஃபுட்பாலில் வந்து ஸ்டேட் வந்தோம். ஃபுட்பாலில் ஆமாம் ஸ்டேட் வந்தோம். சூப்பர் சீனியர் பிரிவில் ஸ்டேட் அடித்து ஸ்டேட்டில் 4 டிஸ்ட்ரிக்டை ஜெயித்தோம். ஆமாம் செமி ஃபைனலில் தான் எங்களுக்கு போயிடுச்சு. அந்த லெவலில் சார் ஸ்டேட்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒருத்த மட்டுமா மொத்த தமிழ்நாட்டையும் நம்ம காம்படிட் பண்ணிட்டு மேலே வரணும்ல. ஆமாம், அதனால் துவா செய்யுங்க. போன வருஷம் கேம்ஸில் விளையாட்டில் ஃபுட்பாலில் வந்து ஸ்டேட்டுக்கு போனோம். ஸ்டேட்டுக்கு இந்த வருஷம் இதில் போயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கலை திருவிழாவில் போயிருக்கிறோம். போயாச்சு. ஏன்னா இன்னும் வருங்காலங்களில் வந்து அகடமிக் லைன்லேயும் நம்ம ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டு வரும். கண்டிப்பாக வரும். அதுக்கு உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா எல்லாருமா சேர்ந்து துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைகள் வந்து எல்லா வகையிலையும் சிறந்து விளங்குவதற்கு எல்லாம் உள்ள இறைவன் வந்து உதவி செய்யணும்னு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டு, அதே மாதிரி இந்த யூடியூப் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய நம் பள்ளி மாணவர்களுக்கு ஏன்னா வாழ்த்துக்களையும், ஏன்னா இன்னும் பல வகையில் முன்னேறுவதற்கு அதிகமான வாழ்த்துக்களையும் துவாக்களையும் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம். மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சு. நம்ம சார்கிட்ட கேட்டு வந்து சுல்தானுடைய திறமையை பற்றி தான் கேட்டு வந்தோம். அவர் சாரை பொறுத்தவரை என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுல்தானோட திறமை என்னப்பா, சுல்தானை மாதிரி இத்தனை பேர் நம்ம ஸ்கூலில் இருக்கிறாங்க, அத்தனை பேர் இப்படி மேலே வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களே கொஞ்சம் போட்டிருப்பா அப்படிங்கிறதுக்காக மாஷா அல்லாஹ் சார் எல்லாருடைய பேரையும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. நம்ம பிள்ளைகளுக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன திறமை இருக்குதோ அதை வந்து சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் வந்து மோட்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பில்டிங் மாதிரி நல்லா மரம் மாதிரி நல்லா வளர்ந்துருவாங்க. வளர்ந்து அவங்களோட திறமையை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்ல வந்து இந்த உலகத்துக்கு தெரியும். ஸோ நம்ம கான்செப்டே அதே தான். நம்ம இந்த திறமையை வந்து வெளியே கொண்டு வந்து காட்டணும். நம்ம பிள்ளையோட திறமையை வந்து வெளியே கொண்டு வந்து காட்டினா தான் மற்ற எல்லாத்துக்கும் தெரியும். இவனை மாதிரி மற்றவங்களும் மோட்டிவேட் ஆகி இந்த மாதிரி நிறைய புது புது கண்டுபிடிப்புலாம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட் எடுத்தது. மாஷா அல்லாஹ் நல்ல அருமையாக சார் வந்து பக்கவாக சொல்லிட்டாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. ஆமாம், கண்டிப்பாக நான் தான் நன்றி சொல்லணும் பெருமை. ஏன்னா சார் வந்து ஹெச்எம் அவங்களோட பொண்ணான டைம் நமக்கு ஒதுக்குறதுக்கு வந்து நம்ம தான் நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே சார், இவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஒரு வேளை வண்டி யாரை தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? அதாவது இப்போ எப்படின்னா இந்த வண்டியை யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம ஜிபிஎஸ் வந்து வண்டியில் 50% ஃபிட்டிங் பண்ணியாச்சு. இன்னும் பாதி % வந்து ஃபிட்டிங் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி நம்ம ஃபிட்டிங் பண்ணிட்டோம்னா நம்ம வண்டி யாராவது எடுத்துகிட்டு போனாங்கன்னா மேப்பு வரைக்கும் லொக்கேஷன் போட்டு நம்ம போயிடலாம். வண்டி எங்கே நிற்கிது என்ன ஏதுன்னு நம்ம வந்து ஃபோன் மூலமாகவே போயிடலாம். வண்டிக்கு லாக் சிஸ்டம் எதுவும் இருக்குதா? ஆமாம், இதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தோம். பாஸ்வேர்டு போட்டால் வண்டி வந்து ரன்னிங் ஆகிற மாதிரி. அதாவது உதாரணத்துக்கு டோர் லாக்கில் வந்து பாஸ்வேர்டு போட்டால் எப்படி ஒரு டோர் ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி சைக்கிளுக்கு வந்து பாஸ்வேர்டு போட்டால் சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிற மாதிரி வச்சுருந்தோம். பாஸ்வேர்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து மாற்றுற மாதிரி வரும். அந்த மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஓடிட்டுக்குது. ஒரே டைமில் மாற்றாமல் கம்ப்யூட்டரில் போட்டு மாற்றுறதுனால லாக் சிஸ்டம் வைக்கலை. ஒரு வாட்டி பாஸ்வேர்டு தெரிஞ்சிட்டுனா தெரிஞ்ச ஆட்கள் தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு சிஸ்டத்தை வந்து கலத்தி வச்சுருக்கீங்க. இதை சார்ஜ் பண்ணுறப்போ வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து அதிகமாக வரும். அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் வச்சுருக்கீங்களா? அதை குறைக்கிறதுக்கு ஃபியூச்சரில் வந்து நம்ம சோலார் சிஸ்டம் ப்ராஜெக்ட் ஓட்டிட்டு அதையும் ரெடி பண்ணுவோம். அது சோலார் சிஸ்டம் வச்சானக்கு கிலோமீட்டர் எத்தனை வேணாலும் ஓட்டிக்கலாம். நம்ம சூரியன் உதிக்கிறதுலேருந்து மறையிற வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் ஓட்டிக்கலாம். இப்போ இந்த சைக்கிள் வந்து எங்கெங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்குது? இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறைய இடத்துலேருந்து வரவேற்பு வந்துச்சு. நிறைய பேர் வந்து செஞ்சு கேட்டாங்க, எனக்கு செஞ்சு தாப்பா. எல்லாருமே என்கிட்ட ஃபோன் நம்பர் கேட்டு செஞ்சு கேட்டாங்க. அப்போ வந்து நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ அவசரப்பட்டீங்கன்னா இப்போ நான் செஞ்சு தரலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டால் நீங்கள் என்கிட்ட தான் வருவீங்க. அப்போ வந்து நான் நாளைக்கு வந்து இந்த படிப்பை வந்து நான் படிச்சுட்டு செஞ்சு தந்தால் ப்ராப்ளம் வராத அளவுக்கு நான் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சைக்கிள் செஞ்சு கேட்டால் நீங்கள் செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கிறீங்க? ரெடியாக இருக்கிறேன். நான் வந்து மேல் படிப்பு படிச்சுட்டு வந்து செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். இது வந்து பேட்ரி ஃபெயிலியர் ஆகிட்டால் நம்ம பெடலிங் சிஸ்டம் மூலமாக போகலாம். பெடலிங் ஃபெயிலியர் ஆகிட்டால் பேட்ரி சிஸ்டம் மூலமாக போகலாம். 2 யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 2 in 1 சொல்கிறாங்க. பேட்ரி சார்ஜ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பெடலாலையும் அழுத்தி போய்க்கலாம். பேட்ரி இருக்கிறப்போ வந்து ஆக்சிலேட்டர் மூலமாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பு தான். நம்மளை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே பாராட்டணும் இதை. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆர்வமுள்ள குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து ஊக்கப்படுத்துங்க. என்னென்ன அவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தி மோட்டிவேட் பண்ணி அவங்கள வந்து இன்னும் மேலே வர ஹெல்ப் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களோட திறமையை வந்து வெளி உலகத்துக்கு தெரியும். எப்படியா பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் கண்டிஷன் நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட்டில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். திஸ் இஸ் எமர்சன். பாய். இது வந்து அரை வண்டி. நம்மளை மாதிரி முழு மாடுகளுக்கெல்லாம் வந்து கால் தட்டும். சைக்கிள் ஓட்டி பல வருஷம் ஆகுது. இருந்தாலும் ஏறி உட்காந்து வச்சு ஓட்டி பார்த்துடலாம். எப்படி அந்த வண்டியை ஓட்டி பார்த்துடலாமா? ஓட்டி பார்த்துடலாம். ஓட்டி பார்த்துலாங்கிறீங்க. சரி வாங்க போகலாம் ரைட். நல்லா இருக்குப்பா. ஏத்திட்டா